கோமாளிக்கு இல்லடா போராளிக்கும் வரும்டா கூட்டம். தற்கொலை கூட்டம் பெருசா இருக்காரா, தத்துவ கூட்டமும் ரொம்ப பெருசா இருக்கும்டா. ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லடா, லட்சிய கூட்டமும் பெருசா இருக்கும். அது மாதிரி பல மடங்கு கூட்டம் இருக்கும். கர்த்தரே எந்த பாவத்தை வேணுமாலும் மன்னியுங்கள். இந்த காசு வாங்கிக்கிட்டு இந்த பிரியாணி இந்த குவார்டருக்கு வாக்கு செலுத்துற இந்த மக்களை தயவு செய்து இவர்கள் பாவங்களை மன்னிக்காதீர்கள். அப்படி வேணா நான் ஜெபிக்கலாம். நீங்க அருள் தந்தையர்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்க வருகிற போது நீ வாக்குக்கு காசு வாங்கினாயா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். ஆமா என்று. என்ன ஆண்டவரே சிரிக்கிறீ? ஆண்டவரே சரியான கேள்வி. ஆண்டவர் சிரிக்க. ஆமா என்றால் உன் பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது. போ. நீ உயிர் உள்ள வரவும் பாவிதான், நீ செத்தாலும் உன் ஆவியும் பாவிதான் என்று சபித்து விடுங்க. சரிதானே? சரிதானே? என்ன ஆண்டவரே? நல்லது. நல்ல பதில், நல்ல பதில். அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பாக வருகின்ற தேர்தல் காலத்தில் எல்லா தொகுதியும் ஓரளவு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறீர்கள். எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு எப்பொழுது அறிவிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப இன்னும் 2-3 தொகுதிகள் கொஞ்சம் இது இருக்கு. இதை எல்லாமே தேர்வு பண்ணிட்டு வர்றோம். முடிச்ச உடனே தஞ்சையில தண்ணீர் மாநாட்டில் அறிவிப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மாநாடு உலக தமிழ் பேரினம். எப்படி சொல்றேன்னா, இது மாநாடுன்னா நீங்க ஒரு கட்சி நடத்துற மாநாடுன்னு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிர்க்கினிய என் உடன் பிறந்தார்கள், உலகெங்கும் வாழ்கிற என் இன சொந்தங்கள் யாரும் எண்ணிடக்கூடாது. இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீ எந்த கட்சியிலே இருக்கலாம், மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். நாம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். இதான் நம்ம முன் வைக்கிறோம் முழக்கம். அதனால மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அதனால திருச்சியில பிப்ரவரி 7ஆம் தேதி, இது பக்கத்துல தான் ஒரு மாபெரும் கூட்டம். இங்க நடிகரை பார்க்க தானே கூட்டம் வரும்னு நினைச்சிருக்கான், விதைச்சிட்டு இருக்கான். கோமாளிக்கு இல்லடா போராளிக்கும் வரும்டா கூட்டம். தற்கொலை கூட்டம் பெருசா இருக்காரா, தத்துவ கூட்டமும் ரொம்ப பெருசா இருக்கும்டா. ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லடா, லட்சிய கூட்டமும் பெருசா இருக்கும். அது மாதிரி பல மடங்கு கூட்டம் இருக்கும். உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு நடத்துகிற அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இதுபோல நடந்திருக்க கூடாது. இதுபோல நடந்தது இல்லை என்று வரலாறு பதிவு செய்யணும். ஒரு மது இல்லாத இது இல்லாது அவ்வளவு இராணுவ பேரணி போல நடக்கும். ஒரு மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணும், ஒரு மாநாடு என்றால் எப்படி நடத்தணும் என்று உலகம் பதிவு செய்த அளவுக்கு நாங்கள் நடத்துவோம். நீங்க பாப்பீங்க. ஏனால் இது சீருடை அணியாத, கருவி ஆயுதம் ஏந்தாத பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மக்கள் படை, அரசியல் புரட்சி படை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.